ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங்கே சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு 4 o'clock பிகாஸ் இந்த குட்டி வாண்டி இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான். எப்போவுமே பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு இருந்தேன். பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிறந்ததுலேருந்து எதுவும் பண்ணுறதில்ல. அது கோல்டெல்லாம் அவளுக்கு ஆகாதுன்னுட்டு ஒரு நாள் முன்னாடியே பூஜை சாமானெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதனால் இப்போ எழுந்திச்சி குளித்து ரெடி ஆகிட்டு சுவாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்டு கற்பூர தீபார்த்தனை. இன்றைக்கி நான் நைவேத்தியமாக பால் தான் வச்சேன். மார்னிங் எதுவும் டக்குன்னு செய்ய முடியாதுல்ல, அதனால் காலையில் பால் காசி சுவாமிக்கு பால் வச்சுட்டு எல்லாம் சுவாமி கும்பிட்டாச்சு. காலையிலேயே இன்றைக்கி எல்லோரும் தீபார்த்தனை எடுத்துக்கோங்க, சுவாமியை நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் என் குட்டி வாண்டு பாருங்கள், அவளும் ஏஞ்சிட்டு காலையிலேயே குளிச்சுட்டு உக்காந்து ஃபோனை பார்த்துட்டான் இன்றைக்கி. அதனால் அதுக்கப்புறமா விபூதி வச்சுட்டு, அவளுக்கு எப்போவுமே விபூதி வச்சா நாக்குலேயும் விபூதி வைக்கணும், அவளுக்கு அந்த ஹேபிட் இப்போதுலேருந்தே. அப்புறம் கொஞ்சம் நேரம் சுவாமி பாட்டெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் சுவாமிக்கிட்ட உட்காந்து ஸ்லோக்கெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இன்றைக்கி மார்னிங் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டீ போடணும். இது டீ வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு தான் போடுறேன். நான் கூட டீ குடிச்சிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் காலையில் ஈவினிங்கெல்லாம். இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த இரும்பல் பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. அது இப்போ இந்த ஒரு டீ குடிக்கிறது கொஞ்சம் நாளாக ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், என் இரும்பல் பிரச்சனை. அதனால இது டீ என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு, எப்போவுமே டீயில் இஞ்சி தட்டி போடுங்க, அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோல்டெல்லாம் இருக்கும்ல அந்த டைமில் அவங்களுக்கும் சரியாக போவான்னுட்டு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி மசாலா சேமியா பண்ணிடலான்னுட்டு அதுக்கு 2 வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், பீன்ஸ் இந்த காய் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேமியாவை ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய்யில் எண்ணெய் விட்டு லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செப்ரேட்டாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாங்க இதை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த உப்புமா, சேமியா இதெல்லாம் இறங்குறதே இல்லைங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுத்தா கூட ஒரு சில வீட்டில் இறங்குறது இல்லைன்றேன். அப்புறமா நானும் இதெல்லாம் வதக்கி போட்டுட்டு, ஆனால் இது சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த காயெல்லாம் ஒன்றாவே போட்டுட்டு தக்காளியும் ஒன்றா போட்டுருங்க. நான் மூடி போட்டு அப்படியே வதக்குனா தக்காளியும் வெந்துடும். தனியாக ஒன்றும் வதக்க தேவையில்லை தக்காளி போட்டுட்டு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் பார்த்து போடுங்க, பிகாஸ் நிறைய டைம் இந்த சேமியா பண்ணுறப்ப எனக்கு அதிகமாக சால்ட் ஆகிருக்கு. பிகாஸ் சேமியாலையும் சால்ட் இருக்குமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா கரம் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கினா உங்கள் இஷ்டம்தான். நல்லா தான் இருக்கும், ஃப்ளேவர்டாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அப்புறமா இதை மூடி போட்டு நான் வதக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சு நல்லா பாதி வேக்காடு வெந்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா அப்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருந்தால் தான் காய்ங்கள்லாம் சாப்பிட முடியும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. என் பொண்ணே சாப்பிட மாட்டாங்க இந்த சேமியா, வாயிலே வைக்க மாட்டா. சேமியா உப்புமாவனாலே ஓடி போயிடுவாள். எப்பவுமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ணுறேன், பட் அதையே சாப்பிட மாட்டா. பட் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ருக்கா அவள். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணால், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மூடி போட்டு தண்ணியெல்லாம் சுண்ட ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சுண்ட பிறகு இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சு சேமியா. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. மசாலா சேமியா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரைடே vlog இன்றைக்கி. பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் சின்ன வயசில் நிறைய மிஸ் பண்ணதுனால இப்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சின்ன பசங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது கொஞ்ச நாள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ருங்க, ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஓகேங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மசாலா சேமியா. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா சேமியா.
மந்த்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஹாப்பி ஃப்ரைடே இன்னைக்கு. தேங்க்யூ. டேக் கேர். பபாய்.